திருமறை குர்ஆனிலே இப்ராஹிம் நபி அவர்களை பற்றி புகழ்ந்து சொல்லுகின்ற அளவுக்கு வேறு யாரையும் அல்லாஹ் புகழ்ந்து சொல்லவில்லை. அவர்களை எந்த அளவுக்கு புகழ்ந்து சொல்கிறான் என்று சொன்னால், திருமறை குர்ஆனிலே இத்தகத அல்லாஹு இப்ராஹிம கலீலா, இப்ராஹிமை அல்லாஹ் தன்னுடைய உற்ற தோழராக நண்பராக ஆக்கிவிட்டான் என்று குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறான். அப்ப மனிதனுக்குத்தான் மனிதன் நண்பனாக இருக்க முடியும். அல்லாஹ்வுக்கு யாரும் நண்பனாகவோ சொந்தக்காரனாகவோ இருக்க முடியாது. ஆனாலும் கூட இப்ராஹிம் நபி அவர்களுடைய தியாகத்தை போற்றுகிற விதமாக அவர்களுக்கு அல்லாஹ் வழங்கிய பட்டம் என்னவென்று சொன்னால் கலீல், கலீலுல்லா, அல்லாஹ்வுடைய தோழர் நண்பர் என்ற ஒரு பட்டத்தை அல்லாஹ் வழங்குகிறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய சிறப்பு எந்த அளவுக்கு மேலோங்கி இருந்தது என்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு வழங்கப்பட்ட பேரருளை அது போன்று தனக்கும் வழங்குமாறு பிரார்த்தனை செய்ய நமக்கு ஆணை பிறப்பிக்கிறார்கள். நாம் இதை ஒவ்வொரு தொழுகையிலும் இப்ராஹிம் நபி அவர்களையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் தொடர்புபடுத்தி ஸலவாத் என்ற பெயரால் அவர்களுக்கு செய்த அருளை நினைவு கூர்ந்து வருகிறோம். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின், இறைவா முகமது அவர்களுக்கு நீ அருள் புரிவாயாக, வ அலா ஆலி முஹம்மதின், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய குடும்பத்தாருக்கும் அருள் புரிவாயாக, கமா ஸல்லைத அலா இப்ராஹிம், இப்ராஹிமுக்கு நீ அருள் புரிந்தது போல, இப்ராஹிம் நபிக்கு நீ அருள் புரிந்தது போல, வ அலா ஆலி இப்ராஹிம், இப்ராஹிம் நபியுடைய குடும்பத்தாருக்கு நீ அருள் புரிந்தது போல முகமது நபி அவர்களுக்கும் அவர்களுடைய குடும்பத்தாருக்கும் நீ அருள் புரிவாயாக.